சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் கிழக்கிய சித்தரை பற்றி பார்க்கலாம். இதை ஒரு வாரமாக நான் யூடியூப் பார்க்கும்போது இந்த பதிவு என் கண்ணில் பட்டுச்சு. நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, விளையாட்டாக நாமளும் செஞ்சு பார்த்தாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சனிக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டேவாக இது ஸ்டார்ட் பண்ணேன். நான் அன்றைக்கி 3:45 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இந்த தீபம் ஏற்றி நான் சும்மா விளையாட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பதிவு போட்டவங்க இந்த ஒரு நெய் தீபம், அப்புறம் 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னமோ அதை பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தரே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னா அவருடைய காட்சி நமக்கு தெரியும். அவர் பட்டர்ஃப்ளை அல்லது கருங்குளவி இல்லைன்னா திருநூறு வாசனை இந்த மாதிரி பல இது சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் முதல் நாள் செஞ்சேன், ஆனால் எனக்கு எதுவும் தெரியலை. நான் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச போது எனக்கு தீப ஒளியிலையும் அதாவது டம்ளரில் இருந்த தண்ணிலையும் ஒரு உருவம் தெரிஞ்சது. அதை தான் நேற்று வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதே போல் இன்றைக்கும் நான் இந்த மாதிரி மந்திரம் சொன்னேன், 108 முறைக்கு மேலேயே சொன்னேன். எனக்கு இன்றைக்கும் தீப ஒளியில் காட்சி தெரிஞ்சது. அதுதான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அங்கே ஒசூரில் பிரம்மமலையில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்கள நான் நேர்லேயும் பார்த்துருக்குறேன். சிவன் கோயில் குகைக்குள்ளே சிவன் இருக்கிறாரு. அங்கே வழிபாடு செய்ய போகும்போது சித்தர்கள் அதில் உக்கார்ந்துட்டு தியானம் செய்கிறது நானே கண்கூட நேரில் பார்த்துருக்குறேன். சரி, இந்த சித்தரை பற்றி கேள்விப்பட்டதால் சரி நாமளும் செஞ்சு பார்க்குவோம், நமக்கும் ஒரு நன்மை நடந்தால் நல்லது தானே அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி 3வது நாளாக செஞ்சுருக்கிறேன். ஆனால் தீப ஒளியில் எனக்கு காட்சி தெரிஞ்சது. அதை தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.